ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இருக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகனீதாண்டி. இந்த போனை என்ன பண்ணும் தெரியும்ல உனக்கு? அந்த பட்டிக்காடுங்க ரூம்ல வச்சுட்டு வரணும், அவ்வளவுதானே. போனா மலரு, உன் போன் என்கிட்ட இல்லடி. மேடம் என் போனை எடுத்து வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாளுங்க மேடம். மரியாதையா போனை கொடுத்துரு. அவ போனை நீ எதுக்கு எடுத்து வச்சிருக்க? நாங்க திருடல மேடம். அவ போனை எங்கேயும் கொண்டு போயிருக்க முடியாது. அவ ரூம்ல செக் பண்ணா தெரிஞ்சிட போகுது. போனை நான் எடுக்கவே இல்லைன்னு சத்தியம் பண்ண. இப்போ இது ஒரு ரூம்ல தானே இருந்திருக்கு. எங்களை நம்புங்க மேடம், நாங்க அந்த போனை எடுக்கல மேடம். இங்க பாரு, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. போன் எப்படி உங்க ரூமுக்கு வந்தது? மேம் ஏதோ ஆசைப்பட்டு எடுத்துட்டாங்க. மலரு, என்ன மலரு, நீயும் அப்படி சொல்லாத புள்ள. நாங்க எடுக்கல புள்ள. என் போன் கிடைச்சிருச்சு மேடம், அவங்கள விட்டுருங்க. இல்ல மலர், இவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தப்பே பண்ணாத இன்னோசென்ட் மாதிரி எப்படி சீன் போட்டாளுங்கன்னு பார்த்தல, விடக்கூடாது இவங்கள. நான் சாமியா நினைக்கிறேன், எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். இந்த போனை நாங்க எடுக்கல. யாரோ வேணுங்கனுமே என் மேல பழி போடுறாங்க. அதுக்காக தான் இப்பெல்லாம் பண்ணிருக்காங்க. பாருங்க மேடம், மறுபடியும் மறுபடியும் தப்பே செய்யலன்னு சாதிக்கிற பாருங்க. இவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்பதான் தப்பே செய்யக்கூடாதுன்னு ஒரு பயம் வரும். 2 பேரும் பிரின்சிபால் ரூமுக்கு வாங்க, உங்களை சஸ்பெண்ட் பண்ண வைக்கிறேன். நடங்க. மேம், இந்த ஒரு வாட்டி அவங்கள எனக்காக மன்னிச்சு விட்டுருங்க. இல்ல மலர், அதெல்லாம் விட முடியாது. பின்னாடி எனக்கே பிரச்சனை ஆயிடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவு திமிரா பேசினா அவ. கையும் களவுமா மாட்டிக்கிட்ட உடனே எப்படி பம்புறாங்க பாத்தியா? மேடம், அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். நாங்கெல்லாம் அப்படி திருட்டு பிள்ளைங்க கிடையாது மேடம். நான் பிரின்சிபால பார்க்க தான் போறேன். மலர், உன் போனை பிரின்சிபால் கிட்ட கொடுக்கறேன், நீ வந்து வாங்கிக்க. மலர், சத்தியமா உன் போனை நாங்க எடுக்கல புள்ள. நீயாவது பிரின்சிபல்ட்ட சொல்லு புள்ள. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி பார்த்துட்டேன். வார்டன் கேக்குற மாதிரி இல்ல. உங்க லைஃப் வீணா போயிடக்கூடாதுன்றதுனாலதான் நான் இன்னும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். மத்தபடி உங்க மேல எனக்கு வருத்தம் தான். உங்களை நம்பி பழகுனதுக்கு நல்ல பாடம் கற்பிச்சிட்டீங்க. தயவு செஞ்சு இனிமே என் ரூம் பக்கமே வந்துடாதீங்க. மேடம், ஒரு வாரம் சஸ்பென்ஷன், நல்ல டைம் கிடைக்கும். அதுவும் தீபாவளி சீசன். டி நகர், ரங்கநாதன் ஸ்ட்ரீட்லாம் போனீங்கன்னா நிறைய பர்ஸ், செல்போன்லாம் அடிக்கலாம். அப்படியே செட்டில் ஆயிடலாம். பேக் பண்ணுங்கம்மா. ஆல் தி பெஸ்ட். பை. நம்ம சொல்றத யாருமே கேட்க மாட்டாங்க புள்ள. கடைசியில எல்லாரும் சேர்ந்து நம்மள திருடியாக்கிட்டு போயிட்டாங்க. ஏய், செல்போன் திருடிங்க வராளுங்க பாருடி. போனை ஒளிச்சு வைங்க உடனே. ஓவே, நம்மள எல்லாரும் ஒரு மாதிரி குறு குறுன்னு பாக்குறாங்க பிள்ளை. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிள்ளை. தப்பு செய்யாமலே நம்மளுக்கு திருட்டு பட்டம் கிடைச்சிருச்சு புள்ள. அது நம்ம பண்ணலன்னு நிரூபிக்கிற வரைக்கும் போற இடம்லாம் நம்மள குற்றவாளி மாதிரி தான் பார்ப்பாங்க. வா. என்னடி பழகினவங்க கிட்ட இப்படி திருடுறாளுங்க? அதுங்களே காசு இல்லாம ஓசில படிக்க வந்திருக்காளுங்க. எந்த பொருளை பார்த்தாலும் ஆசைப்பட்டு திருடுற புத்தி. இவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா நம்ம ஸ்டேட்டஸ் தாண்டி குறைஞ்சு போகும். போறாளுங்க பாரு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. ஓவே, அழாத பிள்ளை. அவங்க என்ன நம்மள ஒதுக்கி வைக்கிறது? நாம அவங்கள ஒதுக்கி வைப்போம். உனக்குன்னா
எனக்கு நீ, நமக்கு வேற யாருமே வேணாம், நம்மளே போதும். மாறி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு புள்ள. பிரின்சிபல்கிட்ட போனா கண்டிப்பா நம்மளை நம்ப மாட்டாரு. ஊர்ல இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைனா தாத்தாட்ட சொல்லி புலம்புவேன். தாத்தா ஆறுதெல்லாம் 4 வார்த்தை சொல்லும். இப்ப நான் யார்கிட்ட சொல்ல? பூவே, அழாத பிள்ளை, வா. டேய் வாங்கடா 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 மச்சான் இங்க பாருங்கடா சூப்பர் வீடியோ ஒன்னு வாட்ஸ்அப் குரூப்ல வந்திருக்கு மச்சான். மச்சான் பாரா சூப்பர் வீடியோ பாரு பாரு. ஏய் ஆமாடா செம்மையா இருக்குடா மச்சி. ஏய் எப்பறா உனக்கு கிடைச்சது? ஏய் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடலாம்டா. ஏய் இந்த பொண்ணு எங்க பார்த்த மாதிரி இருக்குடா. ஏய் மச்சி இது நம்ம காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுடா. இருக்கட்டுமே அதுக்குனே இப்போ. ஆமா மச்சான் பாரு நல்லா இருக்குல்ல. என்னடா இது? செம்ம மச்சி. நல்லா சூப் பண்றா. மச்சி ஏதோ குளிக்கிறது ட்ரெஸ் மாத்தலாம் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கான்டா. டெலீட் பண்ணிடலாம்டா. நீயும் டெலீட் பண்ணிரு மச்சி. டேய் நான் என்னடா தப்பு பண்ணேன்? இந்த வீடியோ நான் எடுத்தனா இல்ல நான் தான் வாட்ஸ்அப்ல போட்டனா? சும்மா அட்வைஸ் பண்ண வந்துட்டேன். போடா மச்சி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணு. பார்த்தானுங்க மெர்சல் ஆயிடுவானுங்க. டேய் அப்படிலாம் பண்ணாதீங்கடா, வேணாம்டா. டேய் சொன்னா கேளுங்கடா. மச்சி போங்கடா. ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிட்டேன் மச்சி. போயிடுச்சு. ஏய் இங்க பாருடி, நம்ம காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்ல ஏதோ வீடியோ வந்திருக்குடி. ஹே, இது யாருன்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் இயர் பிசிக்ஸ் ஸ்டூடண்ட் மலர்டி. இதே நீ நம்ம குரூப்ல அப்லோட் பண்ணிருக்கா? தெரியல. பாவண்டி, அவளுக்கு தெரியாம இதை யாரோ அப்லோட் பண்ணி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாவம், இதை எப்படிடி அவ ஃபேஸ் பண்ண போறா? இது நம்ம ஹாஸ்டல் ரூம்டி. யார் அதை எடுத்திருப்பா? உனக்கு தெரியாதா? அவ ஒரு செல்ஃபி பைத்தியம். பாரு, இது அவளாதான் எடுத்திருக்கா. அவ தான் லூஸ் தனமா எடுத்திருக்கா. இதை போய் யாராவது அப்லோட் பண்ணுவாங்களா? செஞ்சவங்களை சும்மாவே விடக்கூடாது. நம்ம கிட்ட வசதி இல்ல தானே நம்ம மேல இப்படி திருட்டு பட்ட சுமத்திருக்காளுவ. சோத்துக்கு இல்லனா திருடிடுவாங்களா? திருட்டுங்கிறது நம்ம ரத்தத்திலே கிடையாது புள்ள. திருட தெரிஞ்சா நம்ம எப்படி வசதி இல்லாம கிடக்குறோம். இல்லாதவங்க எல்லாருக்குமே தோப்பு. எல்லாமே தப்பு தப்பா நடக்குது புள்ள. நம்ம ஒண்ணுமே செய்யாம நம்ம மேல இப்படி திருட்டு பழி சுமத்திட்டாங்களே. இனிமே என்ன காணா போனாலும் நம்மள தானே சொல்லுவாங்க. யார்கிட்ட போய் சொல்றது? யார்கிட்ட புள்ள முறையிடுறது? படிச்சு பட்டம் வாங்கலான்னு ஊரை விட்டு வந்தா இப்படி திருட்டு பட்டத்தை சுமந்துட்டு உட்காந்துருக்கோமே புள்ள. நம்ம சொன்னா யாரு நம்புவாங்க? யார்கிட்ட புள்ள முறையிடுறது? இந்த மலர் புள்ளைகிட்ட எப்படிலாம் பழகணும்டி. ஒரு நிமிஷத்துல நம்ம மேல இப்படி திருட்டு பட்டத்தை சுமத்திட்டாலே எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. அழாத பூவு, திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தான் தோண. வா, அந்த சாமி கிட்டே சொல்லி அழுவோம். வா வா பூவு. சாமி, பிரின்சிபல்ட்ட அந்த வார்டன் எங்களை போட்டு கொடுத்துட்டா 1 வாரம் எங்களை சஸ்பென்ஷன் பண்ணிடுவாங்களாம். இந்த 1 வாரமும் வெளியே போய் தங்குறதுக்கு எங்க 2 பேருக்குமே போக்கிடமே கிடையாது சாமி. இதுல இருந்து நீதான் சாமி எங்களை காப்பாத்தணும். நாங்க ஒரு தப்பும் பண்ணலன்னு உனக்கு தெரியும் சாமி. எல்லாரும் எங்களை கேவலமா பாக்குறாங்க. உனக்கு தெரியும் நாங்க எதுவும் பண்ணலன்னு. உன்கிட்ட சொல்லி அழுறத தவிர எங்களுக்கு வேற வழி தெரியல.
எல்லாருக்கும் உண்மையை புரிய வச்சு எங்க மேல உள்ள பழியெல்லாம் துடைக்கணும் சாமி. தயவு செஞ்சு எங்களை காப்பாத்து சாமி. பொங்கடி, என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? சொல்லுங்க, ஏன் அழுகுறீங்க? எங்க மேல திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க சார். இதுதான் சார் நடந்துச்சு. நாங்க 2 பேரும் எந்த தப்புமே பண்ணல. ஆனா எங்க 2 பேரும் 1 வாரம் சஸ்பெண்ட் பண்ண போறாங்களா? சத்தியமா அந்த போனை நாங்க எடுக்கல சார். யாரும் வேணுக்குனுமே எங்க ரூம்ல போட்டு மாட்டி விட்டுட்டாங்க சார். நாங்க எம்பிட்டு சத்தியம் பண்ணாலும் யாருமே எங்களை நம்பவே மாட்றாங்க. சஸ்பெண்ட் பண்ணா நாங்க தான் திருடணும்னு உறுதி ஆயிடும். அப்புறம் காலேஜுக்குள்ள நடக்கவே முடியாது. ரொம்ப பயமா இருக்கு சார். முதல்ல அழுகிறத நிறுத்துங்க. கண்ணை தொடங்க. அழாதீங்க. நாங்களே எதுக்கு இருக்கோம்? நான் பிரின்சிபல் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். வாங்க வாங்க. நாங்க இங்க இருக்கோம், நீ போய் சொல்லிட்டு வாடி. ஓகே. மலர், மலர், அறிவு இருக்காடி உனக்கு? ஏன் அப்படி கேக்குற? எதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு உனக்கு ஒரு விவசாய இல்ல? நீ என்ன சொல்ற? குளிக்கிறத வீடியோ எடுத்திருக்க, ட்ரெஸ் மாத்துறத வீடியோ எடுத்திருக்க. அதை ஏண்டி லூசு மாதிரி எடுத்து காலேஜ் குரூப்ல போட்டிருக்க நீ? பவித்ரா, நீ என்ன சொல்ற? ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற. இந்தா நீயே பாரு. விடு மலர், அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. அழுகாத மலர், விடு மலர். என் வாழ்க்கை நாசமா போச்சு. விடு மலர், இனிமே நான் என்ன பண்ணுவேன்? ப்ளீஸ் அழுகாத. இல்லடி, என் வாழ்க்கை நாசமா போச்சு. ஐயோ கடவுளே, புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் நான் எல்லார் முகத்துல எப்படி முழிப்பேன்? கொஞ்சம் அமைதியா இரு மலர். ஐயோ வேணாம். விளையாட்டு எடுத்த வீடியோவை இப்படி அப்லோட் பண்ணிட்டாங்களே. இட்ஸ் ஓகே, விடு மலர். தீபிகா, என் போன்ல இருந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டாங்க. ஐயோ அடி பாவீங்களா, மொபைல திருடினதே பெரிய தப்பு. இதுல வீடியோவை வேற அப்லோட் பண்ணிருக்காளுங்க. அந்த பொட்டிக்காடுங்களை சும்மா விடக்கூடாது. எல்லாருமே பாத்துருப்பாங்களே. இதுக்கப்புறம் நான் எப்படி காலேஜ் போவேன்? இதுக்கப்புறம் நான் எப்படி என் ஊருக்கு போவேன்? இனிமே என்னால வாழவும் முடியாது, நான் வாழவும் மாட்டேன். என்ன இங்க சத்தம்? என்னாச்சு மலரு, ஏன் அலற? மலர் போனை திருடின அந்த பூங்கொடி, அதுல இருந்து அவ பர்சனல் வீடியோஸ்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிட்டா மேடம். இது பாருங்க. என் வாழ்க்கையே போச்சு மேடம். ஒண்ணும் ஆகாது மலர். நான் ஏன் மேடம் வாழணும்? ஊர் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன கேவலப்படுத்துவாங்களே மேடம். அழுவாத மலர். மலர், நீ அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீ பொறுமையா இரு. இத பிளாக் பண்ண என்ன செய்யலாம்னு நான் யோசிக்கிறேன். இம்பாசிபிள் மேடம், இதெல்லாம் நடக்காத விஷயம். இதெல்லாம் ஒரு வாட்டி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அவ்வளவுதான். உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில எவனாவது ஒருத்தன் அந்த வீடியோவை பார்த்துட்டே தான் இருப்பான். தீபிகா, ஷட் அப். அவளே பயந்து போய் அழுதுட்டு இருக்கா. நீ சும்மா ஹியூமிலேட் பண்ணிட்டு இருக்காத அவளை. மலர், நீ ஒண்ணும் பயப்படாத. எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். அழாத, விடு இந்த மலர். வீடியோ நம்ம காலேஜ் குரூப்ல மட்டும்தானே ஃபார்வர்ட் ஆயிருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் அதை டெலீட் பண்ண சொல்றேன். பாய் சைடு ஸ்ப்ரெட்டா இருந்தாலும் அதை பாத்துக்கலாம்.
நீ எதையும் நினைச்சு ஒரி பண்ணிக்காத. நான் ஜீவா கிட்ட பேசி மீடியாவிலையும் யாரும் ஷேர் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். தீபிகா, அவளை உள்ள கூட்டிட்டு போ. வா மலர். அந்த போன் எப்படி எங்க ரூம்குள்ள கிடந்ததுன்னு சாமி சத்தியமா எங்களுக்கு தெரியாது சார். அந்த மலர் புல ரூம்ல இருக்கிற பெட்டு மேலே பூங்கொடி போனை வச்சுட்டு வந்துட்டா சார். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் நோட்ஸ் எடுக்க லைப்ரரி போயிட்டோம். அங்க போய் உட்காந்து நோட்ஸ் எடுத்துட்டு வெளியில வரோம். மலர் புள்ள எங்களை மடக்கி போன் எங்கன்னு கேட்டா. நாங்க லைப்ரரியில இருக்கும்போது அந்த போன் எப்படி ரூமுக்கு போகும்னு யாருமே யோசிக்கல சார். அநியாயமா எங்க மேல திருட்டு பட்டை கட்டிட்டாங்க. ஒரு போனை திருடுறதுக்கா சார் நாங்க ஊர்ல இருந்து ஓடி வந்தோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன். பதற்றப்படாமல் வாங்க. ஹலோ ஜீவா, நான் வார்டன் விஜி பேசுறேன். என்ன சொல்லுங்க. நம்ம மலர் இருக்கா இல்லையா? தெரியும் மேம், சொல்லுங்க. அந்த பொண்ணு அவ குளிக்கிறது, ட்ரெஸ் மாத்துறது இதெல்லாம் விளையாட்டா வீடியோ எடுத்து வச்சிருக்கா போல. அது இப்போ நம்ம காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்ல பரவிக்கிட்டு இருக்கு. மேம், என்ன மேம் சொல்றீங்க? ஆமா ஜீவா, அதை யாரும் ஷேர் பண்ண விடாம பிளாக் பண்ணணும். பாவம், இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. சரி மேம், இப்போ உடனே நான் பாய்ஸுக்கு ஃபோன் பண்ணி அதை ஸ்டாப் பண்ண சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஜீவா. சார், என்ன சார் ஆச்சு? மலர் குளிக்கிற வீடியோ அவள் ஃபோனில் இருந்து நம்ம காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்பில் பரவி இருக்கு. அவள் விளையாட்டு எடுத்த வீடியோ இப்போ அவளுக்கே பிரச்சனையே மாறிடுச்சு. ஐயோ பாவம் மலரு. மாறி பாப்புல உடனே போய் மலர பாப்போம். இந்த நிலைமையில அவ பக்கத்துல இருந்தா அவளுக்கு தைரியமா இருக்கும். வா போலாம். சொன்னா கேளுங்க, எல்லாருமே நீங்க தான் அந்த தப்பை பண்ணீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்க பண்ணோன்னு யாரு சொன்னது? அத பத்தி தான் எங்களுக்கு எதுவுமே தெரியாதே சார். அந்த போட்டோ தான் நாங்க எடுக்கலையே. இப்போ நீங்க அங்க போனா பெரிய பிரச்சனையாகும். சொன்னா கேளுங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்க போய் மலர பாக்குறோம். புகழி, சொன்னா கேளுங்க, அங்க போகாதீங்க. புகழி, கடவுளே, நான் வாழவே கூடாது. அழாதம்மா மலரு, அழாத. எங்க வீட்ல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேடம். அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாங்க மேடம். பயப்படாத மலரு, எல்லாம் சரியாயிடும். நாங்க இருக்கோம்ல, நாங்க உன்னை அப்படியெல்லாம் அசிங்கப்பட விட்டுருவோமா? இங்க பாரு, கேர்ள்ஸ் சைடு எல்லாமே பிளாக் பண்ணியாச்சு, எல்லா வீடியோவையும் டெலீட் பண்ணியாச்சு. பயப்படாத. அப்போ வாட்ஸ்அப் குரூப்ல மேடம்? பதறாத மலரு, ஜீவா கிட்ட சொல்லியிருக்கேன், அதுவும் கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீ நார்மலா எப்பவும் போல இருக்கலாம். நம்பிக்கையாரு. அழாதேன்னு சொல்றேன்ல. இதோ வந்துட்டாளுங்க பட்டிக்காடுங்க. இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி அழுத சீன் கிரியேட் பண்ணுவாளுக்கு பாருங்க. மலரு, மனசு உடைஞ்சிடாத புள்ள, தைரியமா இருப்புல. மலரே, விஷயத்த கேட்டோன்னு நெஞ்சு போய் பக்குன்னு அடிச்சிருச்சு புள்ள. நீ அழாத மலரே, தைரியமா இரு. அந்த ஆத்தா நம்மள கைவிட மாட்டாப்ல. அழாத மலரே. ஏய், உங்களை யார் இங்க வர சொன்னது? பண்றதையும் பண்ணிட்டு பச்சை புள்ள மாதிரி நடிக்கிறீங்க.